नरेंद्र मोदी जी पूरा हिंदू समाज नहीं है, बीजेपी पूरा हिंदू समाज नहीं है. வா மச்சான் எவ்வளவு வருஷம் ஆச்சு உன்னை இப்படி பார்த்து. போ மச்சான், போய் மாஸ்க் கட்டறா போடா. உடனே இந்து சமூகத்தினரை வன்முறையாளர்கள் என்று பேசுவது மிகவும் தீவிரமான விஷயம் என்று பிரதமர் நரேந்திர மோடி ராகுலின் பேச்சுக்கு பதிலளித்தார். பிரதமர் மோடி குறித்து கிண்டலாக பேசிய ராகுல் காந்தி, பிரதமர் மோடி கடவுளுடன் நேரடியாக தொடர்பில் இருக்கிறார் என்றும் கடவுளுடன் நேரடியாக பேசுகிறார் என்றும் குறிப்பிட்டார். The Prime Minister, of course, who has a direct connection with God. எனக்கு தெரியுது நீங்க எது சிரிக்கிறீங்கன்னு. நக்கலு. has a direct, speaks directly to God. Yes, the Paramatma speaks to Modi ji's Atma directly. bosse சிரிக்க கூடாது சரிங்களா? Unlike with all humans, we are all biological. We are born, we die, but the Prime Minister is a non-biological being. ஏய், அடுத்த ஜென்மத்திலாவது மனுஷனா போறங்கடா. போடா. पता नहीं फाइन ट्यूनिंग हो गई भगवान के साथ. डायरेक्ट मैसेज भगवान सर ने बोला है. सर, प्रधानमंत्री ने ये बोला है, ये मैं नहीं बोल रहा हूं. प्रधानमंत्री ने बोला है कि मेरा डायरेक्ट कनेक्शन है भगवान के साथ. मैंने नहीं बोला. एक मिनट प्लीज, एक मिनट तो एक मिनट बाद And the Prime Minister says Gandhi is dead. And Gandhi was revived by a movie. ஜனங்க ஏமாந்திருக்க நேரமா பார்த்து எதையாவது சொல்லிட்டு ஓடி போயிரு. No. Gandhi is not dead. Gandhi is alive. சிவன் மட்டுமல்லாது இஸ்லாமிய, கிறிஸ்துவ, சீக்கிய மத புகைப்படங்களையும் காண்பித்த ராகுல் அனைத்து மதங்களும் தைரியம் குறித்து பேசுவதாக தெரிவித்தார். हिंदू हिंसा नहीं फैला सकता, हिंदू नफरत नहीं फैला सकता, और बीजेपी 24 घंटा नफरत, हिंसा. நீ ஒண்ணு பயப்படாத, என்ன எப்படியாச்சு காப்பாத்துற. மறுபுறம் தங்களை இந்துக்கள் என்று கூறிக்கொள்பவர்கள் 24 மணி நேரமும் வன்முறை, வெறுப்பு பற்றியே பேசுகிறார்கள். लोग अपने आप को हिंदू कहते हैं, वो 24 घंटा हिंसा हिंसा हिंसा, नफरत नफरत नफरत, असत्य सत्य असत्य. சுத்த மானகட்ட மன்னனாக இருக்கிறான். கேக்குது. அப்போது எழுந்த பிரதமர் நரேந்திர மோடி மொத்த இந்துக்களையும் வன்முறையாளர்கள் என்பது மிகவும் தீவிரமான விஷயம் என்றார். पूरे हिंदू समाज को हिंसक कहना ये गंभीर विषय है. சரிடா ராஜா, சரி அழாத ராஜா. உடனே பேசிய ராகுல், மோடி, பாஜக மற்றும் RSS மட்டுமே மொத்த இந்துக்களாக முடியாது என்றார். नहीं. नरेंद्र मोदी जी पूरा हिंदू समाज नहीं है, बीजेपी पूरा हिंदू समाज नहीं है, RSS पूरा हिंदू समाज नहीं है. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? மணிப்பூர் குறித்து பேசும்போது அந்த மாநிலத்தை இந்தியாவின் ஒரு பகுதியாக அரசு கருதவில்லை என ராகுல் விமர்சித்தார். Honorable Prime Minister mentioned many words beginning with the letter M. Musalman, Mulla, Madrasa, Mughal, Mutton, Machli, Mujra, Mangalsutra, but not once did they mention Manipur. அது வந்து பிரதமர் நரேந்திர மோடியை பார்த்து சபாநாயகர் தலை வணங்குவதாகவும் ராகுல் விமர்சித்தார். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, அடேங்கப்பா. இதற்கு பதிலளித்த ஓம் பிர்லா, பெரியவர்களை பார்த்தால் தலை வணங்குவது தனது பண்பு என்றார். யாரு இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. டேய், தள்ளி உட்கார்றா. माननीय प्रधानमंत्री जी का सम्मान करना चाहिए. ये सदन में हमेशा उच्च कोटि की परंपरा मर्यादा रही है. ஆனால் அவையில் சபாநாயகரை தவிர பெரியவர் வேறு யாரும் கிடையாது, நீங்கள் யார் முன்பும் தலை வணங்க கூடாது என்றார் ராகுல் காந்தி. என்ன பயம், கழுத்து கத்தியா வந்துரும்.